யோ கேமர்ஸ், வெல்கம் டு மைண்ட் ஹார்வெஸ்ட். இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்த வீடியோவில் வந்து ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக கைஸ் இதுவரையும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான, அதே நேரத்தில் நிறைய கன் பவுடர் கிடைக்கிற மாதிரி ஒரு க்ரீப்பர் ஃபார்ம் கட்ட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வளவளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? யோ கேமர்ஸ், இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னீங்கன்னா, இன்னைக்கு க்ரீப்பர் ஃபார்ம் செய்ய வந்திருக்கோம். நீங்கள் நினச்சிருப்பீங்க க்ரீப்பர் ஃபார்ம் தான் இருக்கலே கொஞ்சம் கஷ்டமான ஃபார்ம் அப்படின்ட்டு. அது உண்மைதான் ஓரளவுக்கு. பட் இது கொஞ்சம் ஈஸியானதுன்னு நான் நினைக்கிறேன். மொத்தம் 6 லேயர் தான். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ்லாம் காட்டி கொடுத்துட்றேன். இதுதான் மொத்தமாக அதுக்கப்புறம் சேம்பருக்கு தேவையான மெட்டீரியல் தான் இது எல்லாமே. பார்த்துக்கிட்டிங்களா? பார்த்துட்டு இப்போது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு லேயருக்கு தேவையான இது வந்து மொத்தமா இப்ப என்னன்னா, ஒரு லேயருக்கானது மட்டும் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். இதே மாரி இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, இதுக்கு இந்த வாட்டர் எலிவேட்டர் பண்ணிக்கோங்க. வாட்டர் எலிவேட்டர் உங்களுக்கு தேவையில்ல அப்டின்னீங்கன்னா, நீங்க லேடர் இல்ல ஸ்கேஃபோல்டிங் கூட போட்டுக்கலாம். நாங்க வாட்டர் எலிவேட்டர் போட்டுருக்கோம் டக்குன்னு போறதுக்கு. இப்ப நீங்க மேல போயிட்டீங்கன்னா, மேல உங்களுக்கு இந்த செகண்ட் கோஆர்டினேட்ஸ் வந்து 128ல இருக்கணும் கைஸ். ஓகேங்களா? 128ல இருக்கணும். பாத்துக்கிட்டீங்களா? இங்க சைடுல இருக்கும் 128. கைஸ் இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஆகாஷ், எனக்கு பிளாக் எடுத்துக்கோங்க. பண்ணுவண்டா. எல்லாம் என் நேரம். வாட்டர் அப்படியே இருக்காடா? ஆமாண்டா. சிரிச்சிட்டு இருந்திருக்கியா அந்த நான் சைடு கூட திரும்பி? நீ பண்ணி செத்து நீ பண்ணி செத்தது கூட நான் எதுவும் சொல்லடா. நீ நான் கூட பண்ணுவேன்னு சொன்ன பாத்தியா? அதுதான்டா. பண்ணுவேன்டா, கரெக்டா அதுல குதிச்சிட்டேன்டா நானு. அதுக்கு மேல குதிக்கிறதுக்கு பதிலா காபுல் ஸ்டோன்ல குதிச்சிட்டேன்டா. டக்குனு வா. நீ எனக்கு நீ இது வாட்டர் பைப் கிளச் ட்ரை பண்ணது கூட எனக்கு கவலையே இல்ல. நீ நானும் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்தியா? நீ பண்ணுவதா, ஆனா எனக்கு மிஸ் ஆனது அப்படி சொல்லும் போது கொஞ்சம் காமெடி அடிச்சுடா. பண்றா விபின்ஷான். எப்படி பண்ணும்? 6x6 தெரியாதாடா? முதல்ல எங்க ஸ்டோனே இல்ல. கீழே போய் எடுத்துட்டு வரேன். ஏய் என்கிட்ட வாடா, நான் தரேன்டா. டேய் டேய், வர மேல. அதாடா. இது 6x6 பிளாட்ஃபார்ம் தானே? 6 1 2 3 4 5 6 தான்டா. ஸ்டோன் எங்க இருக்கு? ஆகாஷ், எனக்கு பெட்வர்ஸ்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சான்னு சொன்னலடா. அவன் கூட ஃபர்ஸ்ட் ஆடும்போது அவன் அவ்வளோ ஒன்றும் நல்லா ஆடல. இப்போ செம்மையா ஆடுறான்டா சோலோல. செம்மையா க்ரோ ஆயிட்டான். எனக்கு அப்பயே இருந்தாலுமே பிடிக்கும் அவனை. ஏன்னா அவன் டீமோட போலான்னு பிளான் போடுவான். ஓகே, அடுத்தது வெயிட் கரோ பையா. நாளைக்கு வந்துட்டா. கண்டிப்பா கண்டிப்பா. சரி, வெளியே போ. வெயிட் பண்றா. வேற ஸ்டிக்கி பிஸ்டன். ஸ்டிக்கி பிஸ்டலா? ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணு, ஆன் பண்ணிக்கிறேன். பிஸ்டன் தான். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படிங்கன்னா, இந்த இது இருக்குல்ல கைஸ், இந்த பிஸ்டன் தூக்கி இங்கே ஒன்று வச்சுக்கோங்க கைஸ். இப்போ இந்த இடத்துல ஒன்று வச்சுக்கோங்க, அப்புறம் இந்த இடத்துல இப்படி ஒன்று, அப்புறம் இந்த இடத்துல இப்படி ஒன்று வச்சுக்கிறோங்க. வச்சிட்டிங்களா? இப்போ அப்சர்வர் எடுத்துக்கோங்க. அப்சர்வர் எடுத்து இந்த சைடு பார்த்த மாதிரி இப்படி ஒன்று, இப்போ இந்த சைடு பார்த்து இப்படி ஒன்று வச்சுக்கோங்க கைஸ். இப்படி கீழே இறங்கி வச்சுக்கோங்க. இப்படி வந்து இப்படி ஒன்று வச்சுக்கோங்க.
அப்புறம் கடைசியா இப்படி வந்து இப்படி ஒன்று வச்சுக்கோங்க கைஸ், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த ஒரு பிளாக் இருக்குல்ல கைஸ், இந்த இது இங்கே மட்டும் அந்த பிளாக்கை உடச்சு விட்டுக்கோங்க. உடச்சிட்டு ஹாப்பர் இருக்குல்ல, அந்த ஹாப்பரை இப்படி செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ட்ரைடன்ட் எடுத்து இப்படி இந்த பிஸ்டனில் இப்படி வச்சுக்கோங்க கைஸ், வச்சிட்டிங்களா? இப்போ ரெட் ஸ்டோன் டார்ச்சை இந்த பிஸ்டன் மேலே இப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே ஒரு இப்படி ஒன்று வச்சுக்கோங்க. அப்புறம் இப்படி ஒன்று இங்கே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இப்படி வச்சுக்கோங்க கைஸ். இப்போ ட்ரைடன்ட் அங்கே எங்கம்மா மாறுதான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் கைஸ் நம்ம விப்னு ஒன்று சொன்னால் அந்த அப்புறம் உங்களுக்கு அந்த ஒரு சத்தம் மாதிரி கேட்குதான்னு பார்த்துக்கோங்க. ட்ரைடன்ட் வச்சு ஒரு சத்தம் கேட்குமாமா, அது கேட்குதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இங்கே லிவர் இப்படி வச்சு இப்படி ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணால் உங்களுக்கு ஆஃப் ஆகுதான்னு நின்று பார்த்துக்கோங்க. கேஸ் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பிளாக் இப்படி உடச்சிக்கோங்க. இந்த பிளாக் கீழே உடச்சி போக்கோங்க. செஸ்ட்டு சொல்லியிருப்பேன்ல, அந்த செஸ்ட்டு எடுத்து 2 இது இப்படி வச்சுக்கோங்க கைஸ். அப்புறம் இங்கே ஒரு டார்ச் இப்படி வச்சுக்கோங்க கைஸ், மாப் ஸ்பான் ஆகாமல் இருக்கிறதுக்கு. கைஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது மேலே நீங்கள் 2 பிளாக் இப்படி வச்சுக்கோங்க. இங்கே 2 சொல்லணும், இங்கே 2, அதே மாதிரி இங்கே 2 வச்சுக்கோங்க. கிளாஸ் தீந்துருச்சு, அதனால தான் அங்கே 2 வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த 2 இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா பிளாக் வச்சுக்கோங்க கைஸ். இங்கே அந்த இது அந்த 2 இடத்துல மட்டும் தான் இது இருக்கணும். கைஸ் இப்போ என்ன பண்ணணும்னா 16 பிளாக் ஹைட்டு போய்க்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16, இதே மாதிரி 16 பிளாக் எல்லா சைடும் போய்க்கோங்க. போயிட்டு காட்டுறேன் கைஸ். இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே 2 பிளாக் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 இங்கே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிளாக் பண்ணிக்கோங்க. 1 2, அவ்வளோதான் கைஸ். இது 2 மட்டும் தான் பண்ண போகிறோம். பண்ணிட்டு இந்த கேப்பை வந்து அடைச்சிக்கோங்க கைஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 3 பிளாக் இருக்குல்ல, அங்கே நீங்கள் ஒரு பிளாக் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்களா? இப்படி பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த கார்னரில் வந்து பிளாக் வச்சுக்கோங்க கைஸ், ஓகேங்களா? கார்னர் இப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த சைடும் உங்களுக்கு ஒரு பிளாக் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், சொல்ல மறந்துட்டேன். இப்படி நீங்கள் ஒரு பிளாக் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் பண்ணிவிட்டு இப்படி இந்த கார்னரில் வச்சுக்கோங்க. இப்படி 3 பிளாக் கைஸ். இந்த இந்த 3 பிளாக் வச்சு உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குன்னா இதை உடச்சு விட்டுக்கோங்க, சரிங்களா கைஸ்? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 3 பிளாக் வால் ஏற்றிக்கோங்க. 1 2 3, இதே மாதிரி ஃபுல்லாக சரௌண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்படி இப்படி 2 பிளாக் எப்படி பேர் என்ன மாற்றி போட்டேன். இப்போ உட்காந்துட்டு இதுக்கு மேலே ஒன்று வச்சுக்கோங்க. அப்புறம் இப்படி ஒன்று வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க கைஸ். தெரியாமல் போட்டேன் இதை. இப்படி அரைகுறை வேலை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். சும்மா ஃபார்மை பார்க்குறதோட வச்சுக்கோங்க கைஸ். இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே 2 பிளாக் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் இங்கே ஒன்று அப்புறம் இங்கே ஒன்று எப்படி ஊற்றிக்கிட்டீங்களா? ஊற்றிக்கிட்டா கரெக்டாக இங்கே நிற்கும் கைஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு இங்கே இப்படி ஒரு பிளாக் போட்டுக்கோங்க. போட்டு இந்த பிளாக்கை நீங்கள் உடச்சிக்கோங்க கைஸ். இப்போது இதுக்கு மேலே வந்துக்கோங்க. வந்துட்டு ஒரு பிளாக் இப்படி ஏற்றிக்கிட்டு அந்த பிளாக் கீழே இருக்கிறத உடச்சி விட்டுக்கோங்க கைஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே சுற்றி பிளாக் போட்டுருங்க. இது வரைக்கும் நீங்கள் அப்படியே பண்ணியிருக்கலாமேடா அப்படின்னு கேட்காதீங்க, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு காட்டுறோம் பாருங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிங்கு போட்டுக்கோங்க. நான் உட்காந்துல அந்த பிளாக்லேருந்து நீங்கள் இப்படி ஒரு பிளாக் இப்படி ஒரு ரிங்கு மாதிரி போட்டுக்கோங்க. இந்த பிளாக் எக்ஸ்ட்ரா கைஸ் உடச்சி விட்டுக்கோங்க. அரைகுறை வேலை பார்க்குறதுல நான் எக்ஸ்பர்ட் கைஸ். போட்டுக்கிட்டீங்களா? போட்டு காட்டுறோம் உங்களுக்கு கைஸ். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா கைஸ், இப்போ என்னங்கன்னா இந்த சைடு வந்துட்டு 2 பிளாக் எப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த கரெக்டாக அதுக்கு சென்டரில் இருந்து 8 பிளாக் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8, இதே மாதிரி எல்லா சைடு இருக்கிற சென்டர்லையும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிட்டு காட்டுறேன் கைஸ். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இதை ஃபுல்லாக அடைச்சி ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ஆக்கிக்கோங்க. ஆட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன்
கைஸ் இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த மிடில்ல இருக்கும்ல கைஸ், இந்த பிளாக்ல 1, 2 இதை வச்சு ஒரு லைன் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி இருக்கா, அந்த மாதிரி விபின் போடுறோம் பாருங்க, அதே மாதிரி எல்லா சைடும் போட்டுக்கோங்க. போட்டு உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்படி இந்த பிளாக் மேலே வந்துட்டு நீங்கள் ஒரு பிளாக் இப்படி தள்ளி இப்படி அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ண மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு பிளாக் விட்டு இப்படி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும் எல்லா சைடும். இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்கள் வெர்ஷன் 1.21க்கு மேலே இருந்தீங்கன்னா 2 பிளாக் விட்டு இப்படி ப்ளேஸ் பண்ணணும். இல்லை நான் 1.20 தான் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஒரு பிளாக் விட்டு ஒரு பிளாக் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். கைஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் உடச்சிட்டு என்னடா கைஸ் ஏன்டா என்ன விழுந்துட்டே மாதிரி இருக்கிற? மட்டும் நூபா இருக்காதீங்க தயவுசெய்து. ட்ரைனிங் எடுத்து நீங்க பெரிய பிளேயர் ஆகுங்க. பாத்துக்கிட்டீங்களா? இதே மாதிரி அந்த ஒரு ரெண்டு பிளாக் தள்ளி தள்ளி வச்சிருப்போம் பாருங்க, இதே மாதிரி வச்சுட்டு சைடில் இங்கே 4 ட்ராப் டோர் பிளேஸ் பண்ணியிருப்பேன், அதே மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி இது விட்டுக்கோங்க. பத்தலையே. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த ட்ராப் டோர் எடுத்து இப்படி இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் ஆகலை கைஸ், வெயிட் பண்ணுங்க. ஐயோ உட்காந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க கைஸ். இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிட்டு அதையும் ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா சைட்லயும் போட்டுக்கோங்க. அங்க பாருங்க கைஸ், பாருங்க கைஸ், பாருங்க கைஸ், அவனு விழுந்தா பாருங்க கைஸ். இதெல்லாம் ரேர் கைஸ், நான் மட்டும் தான் விழுவேன், என் மாதிரி யாரும் விழ மாட்டானுங்க. விழுந்துட்டான் பாருங்க. இதே மாதிரி எல்லா சைடும் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்படி செட் பண்ணிக்கோ, ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இது ஏன்டா இந்த மாதிரி ஷேப் அப்படின்னீங்க, பார்த்தா ஈஸியாக விழுவாங்க, அதனால தான் கைஸ். இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஒரு பிளாக் இப்படி எல்லா இதுலேயும் ஹைட் ஏற்றிக்கோங்க. 3 பிளாக்காக மாற்றிக்கோங்க. காட்டுறேன் பாருங்க, இந்த ஒரு மாதிரி ஃபுல்லாக அந்த ஃபுல்லாக மாற்றிக்கோங்க கைஸ். இதே மாதிரி 3 இது பிளாக் இப்படி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, கைஸ் தப்பா பண்ணிட்டேன், ஒரே நிமிஷம். எல்லாம் கவர் பண்ணுமா? அவசரப்படாதடா, காமிச்சுக்கிறேன்டா உங்களுக்கு. பார்த்தீங்களா கைஸ், இதே இப்படிதானே? மாதிரி நீங்கள் இப்படி பண்ணிக்கோங்க. நான் சொல்றதுக்கு முன்னாடி பண்ணுறாங்க கைஸ், அவன் பாருங்க கைஸ் எவ்வளோ பெரிய ஆளுன்ட்டு. இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி ஃபுல்லாக அடைச்சிக்கோங்க கைஸ். இப்போ வந்துட்டோட சேஃபா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா, ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலையும் நீங்கள் பட்டன் வைக்கணும். மேலே ரூஃப் ஃபுல்லாக வைக்கணும் அப்படிதானா? கைஸ். வெஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க கைஸ். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டன் இப்படி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு இடம் கூட விடாம எல்லாத்தையும் எடுத்து இங்க பாருங்க கைஸ், ஒரு இடத்துல விட்டு வச்சிருக்கேன் பாருங்க. இதே மாதிரி பார்த்துக்கோங்க வச்சுட்டு கரெக்டாக வச்சிருக்கீங்களான்னு. ஒரு இடம் விட்டாலுமே அது பிரச்சனையாயிரும். ஃபுல்லாக வச்சுக்கோங்க வச்சுட்டு. இப்போ அந்த லேயர் ஃபுல்லாக அந்த ஃபுல்லாக வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க, நிறைய இடத்துல வைக்காம விட்டுருக்கேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நம்ம ஃபுல்லாக போட்டாச்சா, இதுதான் ஒரு லேயர் கைஸ். இதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு லேயர் போட்டிருக்கோம், இன்னும் 5 லேயர் இதே மாதிரி போடணும். விபின் வேலையை ஆரம்பிச்சிட்டான். இதே மாதிரி 5 லேயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு செம்மையாக ஒர்க் ஆகும். ஒரு இடம் வச்சுக்காம பார்த்துக்கோங்க இருக்கா இல்லையான்ட்டு. வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. 6 லேயர் ஃபுல்லாக வச்சுட்டு உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் 6 லேயர் போட்டிங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி 6 லேயர் இருக்கும் பார்த்தீங்களா. உங்களுக்காக நான் தனியாக பிளாக் போட்டு வந்து நீ காட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி 6 லேயர் போட்டதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு ரூஃப் போட சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கைஸ். இப்போ பண்ண போகிறோன்னா, இந்த 6 லேயர் போட்டதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக அடைச்சிக்கோங்க. அடைச்சிட்டிங்களா கைஸ்? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சென்டர் பிளாக் பார்த்துக்கோங்க. சென்டர் பிளாக் பார்த்துட்டு அங்கேருந்து 9 பிளாக் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 பிளாக் இந்த மாதிரி எல்லா சைடும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க கைஸ். இதே மாதிரி இப்போ 9 பிளாக் எல்லா சைடும் போட்டுக்கிறீங்களா? இப்போ போட்டுட்டு அதை கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க, ஃபில் பண்ணிடுங்க கைஸ். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்து விட்டோம் நாங்கள். கொடுத்துட்டு அங்கே பாருங்கள், வெப்பு நான் அடைச்சிட்டு இருக்கேன். ஃபுல்லாக அடைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ ஃபுல்லாக இவ்வளோ தூரம் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அடைக்க போகிறோம். அவ்வளோதான் கைஸ், முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, விபின் அந்த டார்ச் மட்டும் கொடுறா. இந்தாடா. மேலே
ஜாம்பி இந்த மாப்ஸ் எதுவும் ஸ்பான் ஆகாம இருக்கிறதுக்கு டார்ச் வச்சுக்கோங்க. வச்சுட்டு காட்டுறேன். கைஸ் இங்க பாருங்க கைஸ், நாங்க இன்னும் ஏஎஃப்கே ஸ்பாட் உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன். ஏஎஃப்கே ஸ்பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எத்தனை creeper ஸ்பான் ஆயிருக்கான் பாருங்க. விழுந்துட்டே இருக்காங்க. இதுல எவ்வளோ உங்களுக்கு கன் பவுடர் கிடைக்கும்னா ஒரு 80 ஸ்டாக் கிடைக்கும் உங்களுக்கு 1 ஹவருக்கு. உங்களுக்கு ஏஎஃப்கே ஸ்பாட் காட்டுறேன். கைஸ் இங்க இங்க ஒரு மாதிரி இந்த கொஞ்சம் இப்படி இருக்கும் பாருங்க கைஸ். இங்க இருந்து ஒரு 28 பிளாக்ஸ் போங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 24 25 26 27 28. இந்த இடத்துல நில்லுங்க கைஸ். நல்லா உங்களுக்கு ஸ்பான் ஆவான். அவ்வளோதான் இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் மற்ற க்ரீப்பர் ஃபார்ம் கம்பேர் பண்ணும்போது இது ஈஸி தான் கைஸ். அவ்வளோதான் கைஸ், க்ரீப்பர் ஃபார்ம் எண்டுக்கு வந்தாச்சு, முடிஞ்சாச்சு. க்ரீப்பர் ஃபார்ம் ஈஸியாக ஒரு நல்லா வேலை செய்யுது. 80 ஸ்டாக் கிடைக்கும்னு நினைக்கிறேன் 1 ஹவருக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. இஃப் யூ திங்க் ஐ டிசர்வ் அ லைக் தென் ப்ளீஸ் டூ இட். Until then, this is Akash Bipin signing off. Thanks for watching. Thanks for watching, guys.